முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பில் நமக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கும் இவ்வாறா தேராவில் போன்ற பின்தங்கிய பிரதேசங்களில் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவது, மேலதிக கல்விக்கு அனுப்புவது, ஏன் பிள்ளையை வீட்டிலே தனியே விட்டு வருவது கூட தாய்மாருக்கு இப்பொழுது பெரிய அச்சுறுத்தல். எம்முடைய நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் இந்த வன்னி பிரதேசத்திலே, இந்த யுத்த காலத்திலே எவ்வளவு கட்டுக்கோப்பாக, எவ்வளவு கண்ணியமாக எமது கலை கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்பட்டன. ஆனால் மீள்குடியேற்றம் என்று வந்தது, வடக்கிலே வசந்தம் என்று வீச தொடங்கியது. இன்று அது ஒவ்வொரு தாய்மாரின் நெஞ்சிலும் சூறாவளியை வீசிக்கொண்டிருக்கின்றது. தொட்டிலினுள் பிள்ளையை வைத்துவிட்டு அடுத்த வீட்டுக்கு தண்ணி எள்ள போக முடியாத நிலை அம்மாவுக்கு. இவ்வாறான ஒரு சீர்கட்ட நிலை இந்த மீள்குடியேற்றத்தின் பின்புதானே மாறியது இல்லையோ? இவ்வாறா நாம் இருந்தோம்? இவ்வாறா நமது கலாச்சாரம் இருந்தது? நாம் யாரிடமும் கையேந்தியா வாழ்ந்தோம்? பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார பிரச்சனை காலத்திலும் நாங்கள் தன்மானத்தோடு இருந்தோம், கௌரவத்தோடு வாழ்ந்தோம். இவ்வாறான நிலைகள் மாறுவதற்கான சிறந்த பொறிமுறைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும்.